எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் 8th சம் நம்ம பார்க்குறோம். கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஸிங் த ஆர்ஜின் ஆஸ் ஒன் வேர்டெக்ஸ். ஆர்ஜினை வந்து ஒரு வேர்டெக்ஸாக நம்மளை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் என்னென்னா, ஏ ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். செகண்ட் டயக்ராம் என்ன அப்படின்னா, அதுவும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஒரு வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜினை வந்து ஒரு வேர்டெக்ஸாக யூஸ் பண்ணணும், இன்னொரு வேர்டெக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும், அடுத்த வேர்டெக்ஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 ஈஸியான சம். ஆனால் இந்த சம் செய்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வேர்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, வேர்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது 2 லைன்ஸ் இருக்குது. இந்த 2 லைனும் இந்த ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வேர்டெக்ஸ். புரிஞ்சிச்சா? இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் வேர்டெக்ஸு. அப்போது இது வேர்டெக்ஸு. இப்போ இங்கே ஒரு லைன் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இது வேர்டெக்ஸு, இதுவும் வேர்டெக்ஸு. அப்போது ட்ரையாங்கிளில் எத்தனை வேர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேர்டெக்ஸ் இருக்கும். ஓகே, ட்ரையாங்கிளுக்கு. இப்போ அதில் ஒரு வேர்டெக்ஸை வந்து நம்ம ஆர்ஜினை வந்து வேர்டெக்ஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து என்ன கேட்டுட்டாங்க, ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி இருக்கணும். அதோட ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கணும்னு இருக்காங்க. அப்போ ஐசோசெலஸ்னால் இந்த ட்ரையாங்கிளோட இதோ 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். கண்டிப்பாக இதுவும் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து ஹைபாட்னியூஸ், இது வந்து ஈக்குவலெல்லாம் இருக்காது. அப்போ இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரியும் இந்த இடத்த ஆர்ஜினை வந்து இந்த வேர்டெக்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம டயக்ராம் வரையணும். அதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். ஓகே, அடுத்த டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜினாக யூஸ் பண்ணணும். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கணும். ஆனால் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அப்போ இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல ஆர்ஜினை வந்து நம்ம ஒரு வேர்டெக்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இது 90 டிகிரி இருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுக்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுக்கணுமோ அதுதான் ஒய் ஆக்சிஸில். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒயில் வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே எடுக்கணும், அதுவும் 4 தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ட்ரையாங்கிள். ஓகே, இதுதான் அவங்க கேட்ட ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், இது 90 டிகிரி இருக்கணும். இருக்கா? இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக பாருங்கள் 90 டிகிரி இருக்கும். ஓகே, அடுத்து இந்த சைடும் ஈக்குவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ABC அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணலாம். இப்போ A அப்படிங்கிறது, இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜின். அப்போ 0,0. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஓகே, அப்போ ஒய் ஆக்சிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. இப்போ இங்கே ஒய் ஆக்சிஸ் வந்து 0, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 4. அவ்வளோதான், நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ட்ரா பண்ண சொன்னது என்னது, ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ABC. ஓகே, ட்ரையாங்கிள் ABCயில் A பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0,4. ஓகே, B பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0,0. C பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,0. ஓகே, அவ்வளோதான் அவங்க சொன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் இருந்தது. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ குவாட்ரண்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு? அப்போ இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜினை வந்து ஒரு வேர்டெக்ஸாக யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் -3, -4 எடுத்துக்கிறேன் இங்கே. அப்போ இங்கே நான் என்ன எடுத்தேனோ அதே தான் இங்கே எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் 3 எடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக இங்கேயும் நான் எக்ஸ் ஆக்சிஸில் 3 தான் எடுக்கணும். இங்கே ஒய் ஆக்சிஸில் 4 எடுத்திருக்கேன்னா இங்கேயும் கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸில் 4 தான் எடுக்கணும். அப்போது பாருங்கள், இப்போ 3, -4, இங்கே 3, +4, 3, இங்கே -3, இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஆரிஜினலால 0, 0. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் -3, ஒய் ஆக்சிஸ் -4. ஓகே, இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து +3, ஒய் ஆக்சிஸில் என்ன வரும் -4. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடம் இதை மட்டும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த 3 சைடையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இதோட ஒரு வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜினாக இருக்குது. இப்போ இந்த 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்குது. அதனால இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். இந்த லைன் இந்த சைடும் ஈக்குவல். இதோட ஒரு வேர்டெக்ஸ் வந்து ஆர்ஜின். ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா PQRன்னு நம்ம நேம் கொடுக்கலாம். இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் எழுதும் போது இன் ட்ரையாங்கிள் PQRல P அப்படிங்கிறதோட பாயிண்ட் வந்து 0, 0. ஏன்னா ஒரு வேர்டெக்ஸ் வந்து நம்ம ஆர்ஜினாக யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து Q, இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும், அதுதானே கண்டிஷன். அப்போ -3, -4 ரெண்டுமே மைனஸில் இருக்கும் தேர்ட் குவாட்ரண்ட்னும் போது. PQR இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கணும், இது தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து ஆர்ஜின். இப்போ இதோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, -4 இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2 டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்டெக்ஸ்னால் என்ன, ரைட் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, இதில் மட்டும் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சம். இனி அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.